ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் யூனிட் 2 பார்க்கலாம். சரிங்களா? இதோட ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பார்ப்போம். ஏன்னா இதில் இருக்க ஃபுல்லாத்தையும் நம்மளால் ஒன்று ஒன்றா இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது எப்படி எழுதணும் அப்படின்னா, நார்மலாக முன்னுரை முடிவுரை இதெல்லாம் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய சைட் ஹெட்டிங்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாயிண்ட்ஸ் நம்ம முன்னாடியே படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத வந்து திருத்துறவங்களுக்கு ஆப்டாக நம்ம எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் சின்ன ரிவிஷன் மாதிரி இதை பார்ப்போம். இதோட ஃபுல் பிடிஎஃப் நான் இதில் அட்டாச் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் என்ன? நேச்சுரல் ரிசோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இயற்கை வளங்களும் அது தொடர்பான பிரச்சனைகளும் தீர்வுகளும் இதை பற்றி சொல்கிறது தான் இந்த யூனிட் 2ல் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்? லேண்ட் ரிசோர்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம்? நில வளங்கள் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, இதில் வந்து உலகில் இயற்கை வளங்களும் நிலம் மிக முக்கியமானதாகும். உலகத்தில் இருக்க மொத்த இயற்கை வளங்களில் நிலம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதில் மொத்த பரப்பில் 29% இருக்கிறது 169 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அந்த நிலம் வந்து ஏஷியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு இத்தனை கண்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இதில் இந்தியாவோட நிலப்பரப்பு 2.4% கவர் ஆகுது. இந்தியாவில் இருக்கிற நிலம் மொத்த லேண்டில் 2.4% இருக்குது வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து வந்து இந்த நிலப்பரப்பின் உயர மாறுபாடுகளை பொறுத்து நிலத்தை வந்து பல டைப்பாக பிரிக்கலாம். மலைகளாக இருக்கலாம், பீடபூமிகளாக இருக்கலாம், சமவெளி பகுதிகளாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஓகே, மொத்த நிலப்பரப்பில் 25% மலைகள் இருக்குது. மொத்தம் 3 இருக்குன்னு சொன்னோமா? மலையாக இருக்கும், பீடபூமியாக இருக்கும், சமவெளி பகுதியாக இருக்கலாம். அதில் 25% மலையாக இருக்குது, 30% பீடபூமியாக இருக்குது, 45% சமவெளி பகுதியாக இருக்குது. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் இங்கே பீப்புள்ஸ் எங்கே அதிகமாக வசிக்கிறாங்க அப்படின்னா சமவெளி பகுதிகளை அதிகமாக வசிக்கிறாங்க. மொத்த நிலப்பரப்பில் 1% தான் குடியிருப்பு. அதாவது மக்கள் எவ்வளோ சதவீத நிலத்தில் வாழ்கிறாங்கன்னா 1% நிலத்தில் தான் வாழ்கிறாங்க. சரிங்களா? அதாவது வீடு கட்டி வாழ்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து 1% தான் இருக்குது. 11% வந்து விளைநிலங்களாக இருக்குது, 24% மேய்ச்சல் நிலங்களாக இருக்குது, 33% காடுகளாக இருக்குது, 28% பாலைவனமாகவும் சதுப்பு நிலமாகவும் இருக்குது, 3% பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக இருக்குது. பாதுகாக்கப்பட்ட பகுதினா எதை சொல்லுவோம்? அந்த நேஷ்னல் பார்க்ஸு, சரணாலயங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், அப்புறம் பயாலஜிக்கல் பார்க்ஸ் சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லப்படுது. அந்த இது வந்து 3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கப்புறம் ஒரு சில நார்மலான பாயிண்ட்ஸ், அது எதுக்கெல்லாம் பயன்படுது நிலம், என்னென்னவோ பயன்படுது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்ததில் என்ன பார்க்குறோம்? நிலவளத்தை பாதிக்கும் காரணிகள். அஃபெக்டிங் லேண்டை அஃபெக்ட் பண்ணுற ரிசோர்ஸஸ் எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மண்ணரிப்பு, அடுத்து நிலச்சரிவு, 3வது பாலைவனமாக்குதல். மண்ணரிப்புனா என்ன? சாயில் எரோஷன். நிலச்சரிவுனா என்ன? லேண்ட்ஸ்லைட்ஸ். பாலைவனமாக்குதல்னா டெசர்டிஃபிகேஷன். சரிங்களா? ஓகே, அப்போ இது அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். மண்ணரிப்பு அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஓரலாக தெரியும்ல, மண்ணை அரிச்சிக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் மண்ணரிப்பு. நீங்கள் இன்னும் டீப்பாக வேணும்னா உள்ளே இருக்கிறத படிச்சுக்கோங்க. சரிங்களா? நான் மேலாக வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். மண்ணரிப்பிற்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். நார்மலாக மண்ணரிப்புனா என்னென்ன அந்த மாதிரிலாம் இருக்குமோ முதல்ல அதை நம்ம என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உள்ளே இருக்கிறத படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மண்ணை அரிச்சிட்டு போகிறது எதனால் அரிச்சிட்டு போகுது? காடை அழிக்கிறதுனால அரிக்கும், சுரங்க வேலை செய்கிறதுனால மண்ணரிப்பு ஏற்படும், கட்டிடங்கள், அணைகள், தொழிற்சாலைகள் இந்த மாதிரி எதை கட்டினாலும் அதனால நிலம் பாதிக்கப்பட்டு மண்ணை அரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். கால்நடைகள் அதிகமாக மேய்ச்சல் ஏற்படுத்துறதுனாலையும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றுனாலையும் நடக்கலாம், நீர்னாலையும் நடக்கலாம், இந்த மாதிரி எதனால் வேணாலும் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து மண்ணரிப்பின் விளைவுகள். மண்ணை அரிச்சிட்டு போனால் என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா வெள்ளம் வந்துடும். அதாவது அதிகப்படியான நீர் வர்றது பேர் தான் வெள்ளம்னு சொல்லுமா? வெள்ளம் வந்துடும். வறட்சி அதிகமாக ஏற்படும், மண்ணில் சத்து குறைபாடு ஏற்பட்டு எந்த பயிருமே வளராமல் போகும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பயிர் விளைச்சல் குறைதல், காற்று ஈரப்பத சமநிலையை தடுமாற்றம். அதாவது நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலையோட ஈரப்பதம், அதாவது வெப்பநிலையில் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணுயிர் பேரழிவு, இதில் சரியான டெம்பரேச்சர் இல்லாததுனால எந்த நுண்ணுயிர்களுமே வாழாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நிலத்தடி நீர் இழப்பு. மண்ணே இல்லாத போது அது வழியாக கீழே போகிற தண்ணியும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பருவகால நீர்நிலைகள் அது ரிலேட்டடாக பாதிப்பேன். மண்ணே இல்லை அப்படிங்கும்போது அது இழுத்து வச்சுக்கிற தண்ணி இருக்காது, நிலத்தடி நீர் இல்லாதனால நம்மளோட ரெகுலர் சைக்கிள் வந்து பாதிக்கப்பட்டுரும். ஸோ அப்போ அதுவும்.
அடுத்து ஓடுகின்ற நீரால் மண் அரித்து செல்லப்படுவதால் ஏரி மற்றும் குளங்களில் சேறு சேர்ந்து நீர் உறிஞ்சு தன்மை குறைகிறது. களிமண் வந்து அதிகமாக தண்ணியை உறிஞ்சிருக்க தண்ணியை தக்க வைக்குமே தவிர அதிகமாக தண்ணியை உறிஞ்சாது. அப்போது இந்த நீர்நிலை பகுதிகள் எல்லாம் போய் களிமண் மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா அங்கே அதிகமாக தண்ணி உறிஞ்சி அடியில் இருக்கிற நிலத்தடி நீரை தக்க வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இதுக்கு இருக்குது. அடுத்து வந்து நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட்ஸ். நிலச்சரிவுனா என்ன? இப்போ மண்ணோ கல்லோ சரிஞ்சு கீழே வருது, நிலத்துலேருந்து சரிஞ்சு கீழே வரது பேர் தான் நிலச்சரிவு சொல்லுவோம். ஓகேங்களா? அது ரிலேட்டடான ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்து பாலைவனமாக்குதல். பாலைவனமாக்குதல்னால் என்ன? கண்டினியூஸாக தண்ணி இல்லாமலே, அதாவது வறண்டு போய் எந்த ஒரு செடியும் வளராமல் அந்த மண் நார்மலான மண்ணாக இருக்கிறது அதோட வளம் குறைஞ்சு அந்த பகுதியில் எதுவுமே வளராமல் போய் பாலைவனமாகவே மாறிடும். அதுக்கு பேர் தான் டெசர்டிஃபிகேஷன், பாலைவனமாதல்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது, வெஸ்ட் ராஜஸ்தான். அதுலேயும் முக்கியமாக மேற்கு பகுதியில் இருக்க ராஜஸ்தானில் தான் தார் பாலைவனம் இருக்குல்ல, அதுதான் நம்ம அந்த இந்தியாவில் இருக்கிறதே முக்கியமான ஒரு பாலைவனமாக கருதப்படுது. அடுத்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மண் ரிலேட்டடானது, அதாவது நிலம் ரிலேட்டடானது. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வனவளங்கள், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ். ஓகேங்களா? இதில் 2 சட்டம் இருக்குது. வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அப்புறம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வனச்சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னு 2 இருக்குது. சரிங்களா? அது என்ன நம்ம அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். காடு அப்படிங்கிறது, அதாவது வனவளங்கள் தானே, வனம்னா காடு அப்படிங்கிற சொல் வந்து போரிஸ் சரிங்களா? ஃபோரஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்திருக்கு. என்னது? ஃபோரஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? செடி கொடிகளும் மரங்களும் அடர்ந்து காணப்படும் இடமே காடு அல்லது வனம் எனப்படும். ஓகேங்களா? இதில் இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பில் 329 மில்லியன் ஹெக்டேரில் 63.85 மில்லியன் ஹெக்டேரில் காடாக இருக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 19.48% காடு இருக்குது. மொத்த நிலப்பரப்பில் 1/3 பகுதி காடாக இருக்கிற நாடுகள் மட்டுமே மழைப்பொழிவு மிகுதியாக கொண்டு செழிப்புடன் இருக்கும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1/3 பங்கு, ஒரு நாட்டில் எப்போவுமே 1/3 பங்கு காடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எந்த நாடு இருக்கோ அந்த நாடு வந்து நல்ல மழைப்பொழிவுலாம் அதிகமாக பெற்று வளமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. மத்திய அமைச்சர் திரு மோகன் தாரியா அவர்கள் பூனே நகரத்தில் வான்ராய் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிச்சு காடு வளர்ப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. யாரு? மத்திய அமைச்சர். என்னது? திரு மோகன் தாரியா அப்படிங்கிறவர் வந்து பூனே நகரத்தில் வான்ராய் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க இந்த காடு வளர்க்கிற பணிக்காக. சரிங்களா? நம்ம நாட்டில் மழைப்பொழிவு குறைவை தவிர்க்க 110 மில்லியன் ஹெக்டேரில் காடு வளர்ப்பு பகுதியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொல்கிறார். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து காடுகளோட பயன்கள். நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் காடுகளோட பயன்கள் எதுக்கு? விறகுக்கு, அப்புறம் கதவு செய்ய, ஜன்னல் செய்ய, கட்டில் செய்ய, மரஜாமான் செய்ய, இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் மருந்துகளுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இது பயன்படுது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் தீக்குச்சியாக பயன்படுது, பேப்பரு, துணி, ஊதுபத்தி, சந்தன எண்ணெய், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுது. அதுவும் இல்லாமல் மனித நோய்களுக்கு மருந்தாகவும், ஏற்கனவே சொன்னால் மருந்தாகவும் பயன்படுது. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நமக்கு உணவுகள், ரொம்ப முக்கியமாக காடுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? உணவு கிடைக்குது. சாயத்தொழில், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? அடுத்து காடுகளை அழித்தல், டீஃபாரஸ்டேஷன். சரிங்களா? காடுகளை அழிக்கிறதுனா மரத்தை வெட்டி அந்த காட்டில் எதுவுமே வளராத அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அந்த காட்டை வந்து மொத்தமாக அழிச்சிடுறது. புதுசாக ஒரு நகரத்தை ஏற்படுத்துறது, ஒரு நகரம் இல்லாமல் முதல்ல ஒரு நகரத்தை ஏற்படுத்துறது, அப்புறம் வந்து அதில் தொழிற்சாலைகளை ஏற்படுத்துறது, வேளாண் இல்லாட்டி நிறைய இடத்துல காட்டை அழித்து நம்ம வயல் மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அதை ரெகுலராக காடு மாதிரி இல்லாமல் வயலாக அதாவது விளைச்சல் இல்லாமல் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இருக்கிறதுலாம். அடுத்து காட்டு அழிப்பிற்கான காரணங்கள். அதனால் காட்டெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க 1980. இந்திய அரசு வன பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு 1980 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. ஓகே. அடுத்து காடு அழிப்பிற்கான காரணங்கள். ரீசன் ஃபார் டீஃபாரஸ்டேஷன். டெசர்டிஃபிகேஷனா பாலைவனமாதல், டீஃபாரஸ்டேஷனா காடு அழிப்பு. சரிங்களா? இருக்கின்ற ஓரளவு வனங்களும் மக்கள் தொகை பெருக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இப்போ தான் நம்ம எங்கே மரத்தை பார்த்தாலும் வெட்டி வீட்டை கட்டிடுறோம்ல, அதனால் அந்த மாதிரி காடுகளையும் மரங்களையும் பாதுகாக்கிறதுக்காக அப்படி பாதுகாக்காததுனால காடு அழிப்பு அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சைடில் நார்மலாகவே பார்க்கும்போது பார்த்தோம்னா ரோட்டில் பார்க்கும்போது ஹைவேஸில் 2 பக்கமும் மரம் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் இருக்கும். இப்போவும் இருக்கிற மாதிரி ரெடி ஆகி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போவும் கரெக்டாக இல்லை. ஏன்னா நம்ம ரோடு அகலப்படுத்தி
போக்குவரத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு வசதியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோமே தவிர அந்த மரங்களை நம்மளால் சரியாக பாதுகாக்க முடியல. அதனால் ரோட்டில் 2 பக்கமும் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு ரோடு போட்டுட்ருக்கோம். அப்போ என்ன ஆகுது, அந்த மரங்களோட எண்ணிக்கை குறையுது, காடுகளோட அளவு குறையுது. அந்த மாதிரி சாலைகள் அமைக்கிறதுக்காக, வண்டிகள் போயிட்டு வர்றதுக்காக, ட்ரெயினுக்காக, கால்நடை மேய்க்கிறதுக்காக, அணை கட்டுறதுக்காக, விலங்குகளோட தேவைக்காக, விறகுக்காக, மரஜாமான்கள் சேர்த்துக்கு, இந்த மாதிரி நிறைய இதுக்காக காடுகளை அழிக்கிறாங்க. காடுகள் அழிக்கிறதுனால ஏற்படும் விளைவுகள் என்னென்ன நம்மளுக்கு நல்லா தெரியும். தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, பூச்சி இனங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், ட்ரெஸ்ஸு கிடைக்காது. இந்த மாதிரி பல டிஃபெக்ட்ஸ் வந்து இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த டிஃபெக்ட்ஸ்லாம் பசுமை குடில் விளைவு அப்படின்னு ஒன்று ஏற்படுது. அப்படின்னா என்ன? பசுமை குடில் விளைவுனா என்ன? அதிகமாக வெப்பம் வந்து பூமியிலே சூழ்ந்து சுழண்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதிகமான வெப்பம் பூமியிலே இருக்கும். அதனால உலக வெப்பநிலை உயருது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பெரும்பாலான காடுகளில் வசிக்கிற தாவரங்களும் விலங்குகளும் பூச்சிகளும் அழிவும் நிலையிலே ஏற்படுது. காட்டு அழிக்கிறத தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்திருக்கோம்? அரசியல் தலையீட்டை தவிர்க்கணும். அது எப்படின்னா மண் அள்ளுறது, சாலை அமைக்கிறதுக்கு அனுமதி அளித்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல கொஞ்சம் குறைச்சிக்கணும். எல்லாத்தையும் ஃபுல்லாக நிறுத்த முடியுமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இதெல்லாம் குறைக்க முடியும். அதனால் அதை குறைச்சிக்கலாம். தவறு செய்தவங்க, தப்பிக்க இயலாதவங்களை சட்ட நடவடிக்கை எடுக்கணும். காடுகளை அழிப்பதை தடுக்கிறதுக்கு முக்கிய அதிகாரிகளுடன் அலுவலர்களும் சேர்ந்து உழைக்கணும். அடுத்து ட்ரெயின் அமைக்கிறது, அனல் மின் நிலையம் அமைக்கிறது, மின்சாரத்தை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்வது, இந்த மாதிரி இதுங்களை உருவாக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து முதல்ல என்ன பார்த்தோம்? லேண்டு பார்த்தோமா. அடுத்து ஃபாரஸ்ட் பார்த்தோம். இப்போ வாட்டர் ரிசோர்ஸ். உலகின் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ நீர் மிகவும் இன்றியமையாதது. நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. நீர் என்பது வாழ்க்கை மட்டுமல்ல, அது சக்தியும் கூட. நீரை அடிப்படையாக கொண்டு தான் நமது செயல்களாகவும் உள்ளது. கரெக்டு தான். நம்ம சாப்பிடும்போது விக்கிக்கிச்சுனா கூட தண்ணி தான் குடிப்போம். அந்த மாதிரி நீர்ப்பாசனம், தொழிற்சாலை தேவைகள், குடும்ப தேவைகள், குடிநீர் தேவை, சுகாதாரம், கழிவு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்க மொத்த நீரின் அளவு எவ்வளவோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மீதி எல்லாம் நார்மல் யூசேஜஸ்க்கு இருக்குது. மீதி பாதி வந்து யூசேஜ் இல்லாமலே வீணாக போயிட்டுருக்கு. உறைப்பனியாக இருக்குது, மேற்பரப்பு நீராக இருக்குது, நன்னீராக இருக்குது. சரிங்களா? அடுத்து கடல் நீர் அதில் எவ்வளோ இருக்குன்னா 97.6% கடல் நீர் தான் இருக்குது. அதில் பனிக்கட்டி எவ்வளோ இருக்குன்னா 1.8699% வந்து பனிக்கட்டி தான் இருக்குது. நன்னீர் வந்து 0.02% தான் இருக்குது. நிலத்தில் இருக்கிற ஈரம் 0.01% தான் இருக்குது. காற்று மண்டல நீரில் வந்து 0.00001% தான் இருக்குது. அதாவது 40க்கு அப்புறம் 1 வரணும். சரிங்களா? இந்தியாவின் நீர் ஆதாரங்கள் என்னென்ன நீர் ஆதாரங்கள்லாம் இருக்குது? மழைநீர். நார்மலாக தண்ணி எப்படி கிடைக்கும்? மழை பெய்யறதுனால கிடைக்கும். அடுத்து நீர் சுழற்சி. அந்த மழை வந்து எதனால் கிடைக்குதுன்னா நீர் சுழற்சி மூலமாக தான் நம்மளுக்கு மழையே கிடைக்குது. அடுத்து 75% தண்ணி வந்து, அதாவது 75% மழை அளவு வந்து நம்மளுக்கு எதில் கிடைக்கிது இந்தியாவுக்கு அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றுனால கிடைக்கிது. தென்மேற்கு பருவக்காற்று எந்த காலகட்டத்தில் வரும்? ஜூன்லேருந்து செப்டம்பர் முதல் கிடைக்கிது. அப்படி அந்த டைமில் வராத தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம். அதில் 75% நீர் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்கிறது வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம். அதில் 25% நீர் இந்தியாவுக்கு கிடைக்கிது. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இது ரெண்டுத்தில் அதிகமாக மழை இந்தியாவுக்கு கொடுக்கறது எது? தென்மேற்கு பருவக்காற்று. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை கொடுக்கறது எதுன்னு கேட்டோம்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் சொல்லுவோம். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து நமது நாட்டில் அதிக மழை பொழியும் பகுதி மேகாலயில் இருக்க சிரபுஞ்சின்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி சிரபுஞ்சியாக இருந்துச்சு. இப்போ அதை என்னன்னு சொல்கிறோம்னா மாஸ் சிண்ட்ரோம். சிரபுஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு பிளேஸ் மவுஸ் சிண்ட்ரோம் இல்லாட்டி மாஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து குறைவாக மழை பெய்யும் இடம் வந்து வெஸ்ட் ராஜஸ்தான். ஏற்கனவே சொன்னோம்ல அந்த பகுதி ரொம்ப பாலைவனமாக இருக்குன்னு, அதான் மேற்கு ராஜஸ்தான் தான். 100 மில்லிமீட்டர் அதை விட கம்மியாக தான் மழை பெய்யும். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து புவியின் மேற்பரப்பில் ஓடும் நீர், அதாவது சர்ஃபேஸ் வாட்டர். அது வந்து ஏரி, குளம், ஆறு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சர்ஃபேஸ் வாட்டர். கங்கா, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திரா, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, தபதி, மகாநதி, வைகை, தாமிரபரணி, பெரியாறு, இந்த மாதிரி நிறைய நதி இந்தியாவில் இருக்குது. இந்தியா வற்றாத நதிகளின் இதுன்னு சொல்லுவோம். இந்தியாவை வற்றாத நதிகளோட சரணாலயம், அந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு ஒரு இதுவும் உண்டு. நிறைய வற்றாத நதிகள் நம்ம பக்கம் உண்டு, அதாவது இந்தியாவில் உண்டு. சரிங்களா? எதெல்லாம் இமயமலையிலேருந்து உற்பத்தி ஆகுதோ அது எல்லாமே வற்றாத நதின்னு சொல்லுவோம். ஏன்னா இமயமலைங்கிறது ஒரு பெரிய பனிக்கட்டியே இருக்கும் அங்கே. அந்த பெரிய பனிக்கட்டி உருகி அதுலேருந்து தண்ணி வரதுனால அது வற்றாமல் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் தெற்கு பகுதியில் இருக்கிற நதிகள் எல்லாமே வந்து மழையினால் தண்ணீர் வளம் பெறக்கூடியது.
அதனால் மழை எப்போ இருக்குமோ அந்த டைமில் மட்டும் தெற்கு பகுதிகளெல்லாம் தண்ணி இருக்கும். அதாவது ஆறு, குளம், ஏரி, குட்டை இதுலலாம் தண்ணி இருக்கும். ஆனால் வட பகுதிகளில் இமயமலத்திலேருந்து உருவாகிற எல்லாத்துலேயுமே எப்போவுமே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நார்த்தும் சவுத்தும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா எப்போவுமே வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் உண்டு. நம்மளும் ரொம்ப வருஷமாக எனக்கே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், இணைச்சிக்கிட்டும் இருக்கும். அந்த மாதிரி இமயமலையிலேருந்து உற்பத்தி ஆகிற நதிகள் என்னென்ன? கங்கா, சிந்து, பிரம்மபுத்திரா, யமுனா இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் வற்றாத ஜீவ நதிகள்னு சொல்லுவோம். அடுத்து நிலத்தடி நீர். நிலத்தடி நீர்னா கிரவுண்ட் வாட்டர், அதாவது தண்ணி நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணி நிலத்தடி நீர் சொல்லுவோம். பூமியோட மேற்பரப்புலேருந்து 1000 மீட்டர் ஆழத்தில் இருக்கிற நீர் மட்டும் இந்த நிலத்தடி நீர்னு சொல்லுவோம். அடுத்து ஆழ்துளை கிணறுகள் மூலம் வெளிக்கொண்டு வந்து வீட்டுக்கு உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? அடுத்து எஞ்சிய ஒரு பகுதி நிலத்தில் இறங்கி நிலத்தடி நீராக மாறுது. நிறைய வந்து ஆறு, ஏரி, குளம் இதுக்கெல்லாம் போகுது, பாதி வந்து ஆவியாகுது, மீதி இருக்கிறதுல 1% மட்டும் நிலத்துக்கு கீழே போய் நிலத்தடி நீராக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இதில் வந்து 2 இருக்குது, காற்று ஏற்றும் மண்டலம், இன்னொன்று வந்து உறிஞ்சு மண்டலம், 2 இருக்குது. ஓகேங்களா? அது மூலமாக நிலத்தடி நீராக சேமிக்கப்படுது. அடுத்து காடுகள், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ், காட்டு அழிப்பை தடுக்கும் நடவடிக்கைகள். ஃபாரஸ்ட் ரிசோர்ஸில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா காட்டு அழிப்பை தடுக்கிற நடவடிக்கைகள். சுற்றுச்சூழல் நிர்வாக அதிகாரிகள், அதாவது ஆஃபீஸர்ஸ் மூலமாக அதை வந்து கட்டாயமாக நடக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னு அவங்கள்ட்ட வாங்கி, இப்போ காடெல்லாம் அழிச்சே ஆகணும் அப்படின்னா வேறு வழியே இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அனுமதி கொடுக்கறது. தொழிற்சாலை நிறுவுறது, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிறது, இந்த மாதிரியான விளைவுகள் மூலமாக நம்மளுக்கு காடு அழிப்பு அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறோம். இப்போது 33% இருக்கிற வேண்டிய நம்ம நாட்டில் காட்டோட அளவு வந்து 11% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டை பாதுகாக்கிறது தனி மனிதனோட பங்கு என்னவாக இருக்கும்? எல்லாருமே வந்து தனி மனிதர் ஒவ்வொருத்தருமே வந்து காடு வளர்க்க ட்ரை பண்ணணும். காடு வளர்க்க முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு மரமாவது வளர்க்கணும். அப்படியும் இல்லையா, இருக்கிற மரத்தை வெட்டாமல் பாதுகாத்துக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து கனிம வளங்கள், மினரல் ரிசோர்ஸ். என்னென்ன மினரல்ஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்சு? நிலக்கரி, இரும்பு, தங்கம், பிளாட்டினம், பெட்ரோலியம், இதெல்லாம் பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறோம். இதெல்லாம் தோண்டி எடுக்கிறோமோ அதெல்லாம் கனிமம்னு சொல்லுவோம். சரிங்களா? தங்கம், பிளாட்டினம், இரும்பு இது 3த்தையும் உலோகம்னு சொல்லுவோம். ஜிப்சம், வைரம், தாது உப்புகள் இதெல்லாம் வந்து உலோகம் சாராத கனிமங்கள். அடுத்து நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் கரிம பொருட்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? இவை 2 வழிகளில் பெறப்படுது. ஒன்று திறந்த நிலை சுரங்கமுறை, பூமியை குடையும் சுரங்கமுறை. திறந்த நிலை சுரங்கமுறை அப்படின்னா என்னென்னு அடுத்தடுத்து சொல்லுவோம் பாருங்கள். இதிலே சொல்லியிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ரெண்டாவது டைப் தான், பூமியை குடையும் சுரங்கமுறை தான். சுரங்கங்களுக்கு அருகில் கனிம வளங்கள் பிரித்தெடுக்கும் தொழிற்சாலைகள். எந்த சுரங்கம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே அந்த கனிமத்தை பிரித்து எடுக்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கனிம வளங்கள் இந்த திறந்த நிலை சுரங்கமுறைன்னா மொத்தமாக ஒன்று ஓப்பன் பண்ணி வெட்டி எடுக்கிறது. சரிங்களா? கோல்டெல்லாம் அந்த மாதிரி மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவோம். அதை இந்த மாதிரி மெத்தடில் தான் வெட்டி எடுப்போம். ஆனால் பூமியை குடையும் சுரங்கமுறைன்னா சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளார இருந்து எடுக்கிற மாதிரி. சரிங்களா? பெட்ரோலியம் இந்த முறைப்படி இதை எடுக்கப்படுது. கனிம வளங்களின் வகைப்பாடு என்னென்னா 3 டைப் இருக்குது. உலோக கனிமங்கள், மெட்டாலிக் ரிசோர்ஸ், உலோகம் சாராத அலோக கனிமங்கள், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ், எரிபொருள் கனிம வளங்கள், அதாவது ஃபியூவல் மினரல்ஸ். ஓகேங்களா? உலோக கனிம வளங்கள்லாம் என்னென்ன இருக்கும்? நார்மலாக நம்ம எதெல்லாம் மெட்டல்ஸ்னு சொல்கிறோமோ அதெல்லாம் வரும். தங்கம், குரோமியம், நிக்கல், பிளாட்டினம் இதெல்லாம் திடமான பாறை துகள்களாக படிஞ்சிருக்கும். இதெல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு உலோக துகள்கள் பிரிச்செடுப்போம். ஒவ்வொன்றையும் பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறை இருக்கும். சரிங்களா? அடுத்து அலோக கனிமங்கள். அலோகம் என்னென்னலாம் சொல்லுவோம்? வைரம், ஜிப்சம், ஆஸ்பெஸ்டாஸ், உப்புத்தாதுக்கள், மைக்காவோட துகள்கள், சுண்ணாம்புகள் இதெல்லாமே வந்து அலோகத்தில் அடங்கும். இதெல்லாம் இந்த மாதிரியான கனிம வளங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கர்நாடகா, ராஜஸ்தான், பீகார் இதெல்லாம் வந்து இருக்குது. தமிழகத்திலே ஜிப்சம், மைக்கா இதெல்லாமே நம்ம வெட்டி எடுக்கிறோம். வைரம் வந்து மத்திய பிரதேசத்தில் தான் கொஞ்சம் கிடைக்கிது. அடுத்து எரிபொருள் கனிம வளங்கள், அதாவது ஃபியூயல்ஸ், நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் இந்தியாவில் அதிக அளவு எங்கே கிடைக்குதுன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேகாலயா, ஒரிசா, நாகாலாந்து, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்களில் கிடைக்கிது. தமிழ்நாட்டில் நெய்வேலியில் மட்டும் பழுப்பு நிலக்கரி கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்து பெட்ரோலியம் வந்து அஸ்ஸாம், குஜராத்தில், பம்பாய் கடல் பகுதிகளில் அதிகமாக கிடைக்குது. அது இல்லாமல் கோதாவரி படுகைகள்லையும் கிடைக்குது. சரிங்களா? அடுத்து கனிம வளங்களோட பயன்பாடு. மினரல்ஸோட யூசேஜ் என்ன? தங்கம், வைரம்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதெல்லாம் ஆபரணங்களாக பயன்படுது. அப்புறம் நகைகள் செய்ய ஆபரணங்களில் பயன்படுது. நகைகளுக்கு தான் இதெல்லாம் அதிகமாக பயன்படுது. அடுத்து செம்பு, அலுமினியம், இரும்பு, நிலக்கல் இதெல்லாம் வந்து உலோகங்கள், உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் செய்ய பயன்படுது. வைரம், பிளாட்டினம் பெரும்பாலான உலோகங்கள் தொழிற்சாலையில் பல்வேறு பொருட்கள் உற்பத்திக்கு செய்ய பயன்படுத்தப்படுது.
அலுமினியம் இதெல்லாம் வந்து விமான பாகங்கள்லாம் செய்ய பயன்படுத்தப்படுது. நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் ஃபியூவல்ஸாக பயன்படுது. இரும்பின்றி ஆயுதங்களோ அரை கலன்களோ ஏனைய அன்றாட பொருட்களோ வாகனங்களோ உற்பத்தி செய்ய முடியாது. அதனால இரும்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால அது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுது. இந்த மாதிரி நிறைய இடத்துல பயன்படுது. கனிம வளம் அளவுக்கு அதிகமாக சுரண்டப்படுவதை தடுக்கிறது. அதாவது அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு தனியாக சட்டமே இயற்றி வச்சுருக்கோம். அது இல்லாமல் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான சட்டங்கள்லாம் என்னென்னு இங்கே எழுதியிருக்கேன். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, தண்ணீர் சட்டம் வந்து 1971, சரிங்களா? 1974, காடுகள் பாதுகாப்பு சட்டம் வந்து 1980, சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, தேசிய கனிம கொள்கை 1993, இன்னொரு தேசிய கனிம கொள்கை திருத்தி அமைக்கப்பட்டது. அதாவது இதுவே தான் அதை திருத்தி அமைச்சது 2008. அடுத்து இதெல்லாம் முக்கியமான சட்டம். 1993 தேசிய கனிம கொள்கையானது உயிரினங்கள் அதிகம் வாழும் காட்டுப்பகுதிகளிலும் வனவிலங்கு சரணாலயங்களிலும் அருகில் இருக்க சுரங்கங்களையும் வேலை செய்கிறது தடை செஞ்சிச்சு. ஒவ்வொன்றும் அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபுட்ஸ் ரிசோர்ஸஸ், அதாவது உணவு வளங்கள். அனைத்து உயிரினங்களுக்கும் உணவுங்கிறது ரொம்ப இன்றியமையாததாக தான் இருக்குது. ஆதிகால மனிதன் வேட்டையாடி சாப்பிட்டான், அப்புறம் நம்ம பழம் பறித்து சாப்பிட்டோம், அப்புறம் நம்மளுக்கு தேவையானதை நாம்ளே ரெடி பண்ணி சாப்பிட்டோம், சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது, ஃபிஷ்ஷு சாப்பிட்றது, கடல்சார் உணவுகள், இந்த மாதிரியா உணவுப் பொருட்கள்லாம் இருந்தது. பால் பொருட்கள், இறைச்சிகள் இதெல்லாமே இருந்தது, இப்போவும் இருக்குது. இதெல்லாம் அடுத்து உணவுப் பொருட்களாக சொல்கிறோம். இந்த உணவுப் பொருட்களோட முக்கிய ஆதாரங்களை விவசாயம்தான். அதில் பஞ்சம் வராத மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து மண்ணரிப்பு. விவசாயம் பண்ணுறது மண்ணரிப்புனால விவசாயத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுது அதை பற்றி சொல்கிறது. பாலைவனத்தினால விவசாயத்தில் என்ன பாலைவனம் ஆயிடுச்சுன்னா அது விவசாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது. இந்த ரெண்டு, அந்த மண்ணரிப்புனால விவசாயம் பாதிக்கப்பட்டால் நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்காது, பாலைவனத்தினால விவசாயம் பாதிக்கப்பட்டால் நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்காது. பண்ணை நில மாற்றம், அதாவது எல்லாத்தையும் வேளாண் நிலமாக மாற்றுறது. அப்படின்னா என்னென்னா, காட்டை அழித்து ஒரு வேளாண் நிலத்தை உருவாக்குறது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம காடோட பர்சன்டேஜ் குறைஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணுறதுன்னா, அதையும் விட்டுட்டு அந்த இடத்துல வேறு ஏதாவது கட்டுறது, வீடோ ஒரு தொழிற்சாலையோ கட்டும்போது அதனாலேயும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. அடுத்து மீன் மற்றும் கடல்சார் உணவுப் பொருட்கள். கடல்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற உணவுப் பொருட்களை கடல்சார் உணவுப் பொருட்கள்னு கடல்சார் உணவுப் பொருட்கள்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அதிகமாக மீன் பிடிச்சா கடலோட வளமும் பாதிக்கப்பட்டுவிடும், அதுவும் சொல்லுவோம். அதுலேயும் இதில் ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. மீனில் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவோம். அதனால் அதிகமான மீன் உணவு வந்து விரும்பப்படுது எல்லா பக்கமும். அடுத்து கால்நடைகள்னால் நம்மளுக்கு தான் தெரியுமில்ல, சிக்கனு, மட்டனு, பீஃபு இதெல்லாமே வரும், ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த இதை வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். நான் ஓரலாக அப்படியே மேலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஃபுல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.